கூட்டணி குறித்து பேச்சு நடத்த தேமுதிகவினர் டெல்லியில் இன்று முகாமிட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பாரதிய ஜனதாவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் ஜவ்டேகர் அதனை மறுத்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், சொல்லுங்க, தேமுதிகவினர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லியில் முகாமிட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. திவ்யா, தேமுதிகவினர் இன்று மாலைக்கு மேல் தேமுதிக குழுவினர் மத்திய அமைச்சர்களும் தமிழக மேலிட பாஜக பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களுமான பிரகாஷ் ஜவடேகர், பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்திப்பு இருப்பதாக காலையில் ஏஎன்ஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. அதன்படி நாம் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் விசாரித்த போது இன்று மாலைக்கு மேல் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அது ஊடகங்களுக்கு சொல்லப்பட மாட்டாது என்ற வகையில் நமக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தன. பின்னர் தேமுதிக தரப்பில் விசாரிக்க போதும் அதிகாரப்பூர்வமாக எந்த மறுப்பும் தேமுதிக தரப்பில் இந்த சந்திப்பு குறித்து வெளியாகவில்லை. தேமுதிக இளைஞரணி தலைவர் சுதீஷ் இங்கு சென்னையில் தான் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும், டெல்லியில் இருக்கிறார் என்ற மற்றொரு தகவலுமாக முன்னுக்கு பின் மாறான தகவல்கள் தான் தொடர்ச்சியாக இரு முகாமிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் சற்று குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதற்கு முன் பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வந்திருந்த போது பிரகாஷ் ஜவடேகரும் தேமுதிகவினுடைய மகளிரணி தலைவருமான பிரேமலதா விஜயகாந்தும் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் அதன் பின்னர் அந்த கட்சியின் கொறடாவும் கொள்கை பரப்பு செயலாளருமான சந்திரகுமார் எந்த கட்சியோடும் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற அறிக்கையும் வாட்ஸ்அப் வாயிலாக ஒரு பேட்டியும் அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கியிருந்தார். ஆனால் இன்றைக்கு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தேமுதிக பாரதிய ஜனதா இடையிலான பேச்சுவார்த்தை உயர்ந்த நிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா என்ற கேள்வி அவரிடம் முன்வைத்த போது அது நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்கிற வகையில் அந்த பதிலை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த தரப்பிலிருந்தும் மறுப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வராமல் இருந்தது. இன்றைக்கு பிரகாஷ் ஜவடேகர் சற்று முன்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து தேமுதிகவுடன் எந்த கூட்டமும் இன்று நடைபெறவில்லை என்கிற அளவில் அதை மறுத்திருக்கிறார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகளே இல்லை என்று ஏற்கனவே தேமுதிக சொன்ன அதே துணியில் பாரதிய ஜனதா கட்சி சொல்லவில்லை என்கிற கருத்தையும் நாம் சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போது நம்மோடு நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமார் இருக்கிறார். அவரிடம் இந்த கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஹனிகுமார், பிரகாஷ் ஜவடேகர் இன்றைக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு முடித்திருக்கிறது மூலமாக தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை இல்லை என்று புரிந்து கொள்வதா, இல்லை வரக்கூடிய நாட்களில் பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா? மத்திய பாரதிய ஜனதா தலைமை என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறது? செம்மல், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலிருந்தே செய்திகள் வெளியாகுது. தேமுதிக குழுவினர் மத்திய பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க இருப்பதா தகவல் வெளியாகிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட இதை உறுதி செய்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருந்தது. பல்வேறு விதமான தகவல் சொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா வட்டாரத்தில் தொடர்பு கொண்டு கேட்ட போதும் சரி, தேமுதிக வட்டாரத்தில் கேட்ட போதும் சரி, பல்வேறு விதமான தகவல் சொல்லப்பட்டது. ஒரு தரப்பினர் ஆமா அது போன்ற தகவல்கள் உண்மைதான், இன்றைக்கு இரவுக்கு மேல் அந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாங்க. அதே மாதிரி சந்திப்பு ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று காலை அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. இன்னொரு தரப்பில் இல்லை அது போன்ற எந்த விதமான சந்திப்பும் இல்லை என்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இதை உறுதி செய்வதில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நீடித்து கொண்டிருந்தது. நீங்கள் சொன்னது போல சுதீஷ் அவர்களும் கூட டெல்லியில் இருக்கிறார் என்கிற ஒரு தகவலும், இல்லை அவர் சென்னையில் நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தகவலும் கூட சொல்லப்பட்டது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட போதும் கூட அவர் சென்னையில் தான் இருக்கிறார், இன்று இரவு தான் அவர் விமானத்தின் மூலமாக டெல்லி வருகிறார் என்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டது. சரி, முரளிதர ராவை தொடர்பு கொண்டு கேட்டால் அவர் வேறு ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிறார் என்று தகவல் எல்லாம் கூட சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் சற்று முன்னர் செய்தியாளர்களை மத்திய இணையமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சந்தித்தார்கள். அப்போது இந்த சந்திப்பு தொடர்பாக ஊடகங்கள் வெளியான இதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பிய போது இன்றைக்கு அது போன்ற எந்த விதமான சந்திப்பும் நடைபெறவும் இல்லை, இன்றைக்கு அது நடக்கப் போவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஊடகங்களில் ஏனைய செய்தி நிறுவனம் இது போன்று செய்திருக்கிறேன் என்று அவர் கேட்டபோது வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, ஐ கான்ட் ரியாக்ட் வித் ரூமர்ஸ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட மற்றொரு நாளில் நடைபெறுமா என்று கேட்டபோது நான் நடைபெறுகின்ற போது சொல்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி இந்த நிலையில் இருக்கிறது என்று நாம் கேட்டபோது தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்களோ அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விதமான கட்சிகள் இடம்பெற்றிருந்ததோ அதை கூட்டணி இணைப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இவை மட்டுமல்லாமல் மேலும் சில கட்சிகளை விரும்பினால் அவர்களையும் சேர்ப்பதற்கு தேவையான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இன்னைக்கு ஊடகங்களில் வெளியானபடி எந்த விதமான சந்திப்பும் நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார். தவிர நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ இனி வரக்கூடிய காலங்களிலோ தேமுதிகவுடன் அதுபோல் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாது என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் அவரிடம் கேட்டேன், உங்களை பார்க்கவில்லை என்றால் கூட தேசிய தலைவர் அமித்ஷாவை அவர் ஏதேனும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்ப்பாரா என்று நான் அவர் தனிப்பட்ட முறையில் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நான் தான் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறேன், என்னை தாண்டி இப்படி அவர் சந்திக்க முடியும், என் மூலமாகத்தான் அவர் சந்தித்தால் சந்திக்க முடியும், அப்படி இல்லை என்றால் சந்திக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். செம்மல்,
ஹனிகுமார், பியூஷ் கோயலும் தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் பாரதிய ஜனதா தலைமையில். குறிப்பாக தேர்தல் பேச்சுவார்த்தைகள் அவர் நடத்துவார் என சொல்லப்பட்டது. ஆனால் பியூஷ் கோயல் இது போன்ற எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் நேரடியாக ஈடுபட்டதாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக பிரகாஷ் ஜவடேகர் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மீண்டும் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைப்பதில் பாரதிய ஜனதா தலைமை ஆர்வம் காட்டி வருவதை நம்மால் அந்த செய்திகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலனளித்து வருகின்றன? பாரதிய ஜனதா தலைமைக்கு இங்கு இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் சரிவர பதில் சொல்லாத நிலையை அந்த பதில் சொல்லாத நிலையை மத்திய பாரதிய ஜனதா தலைமை எப்படி பார்க்கிறது? நிச்சயமாக 2-3 நாட்களுக்கு முன்னர் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி உடன்பாடு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியானது. திமுக தரப்பில் தேமுதிகவுக்கு 59 இடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூட ஊடகங்களில் செய்தி வெளியானது. அப்போது பாரதிய ஜனதா தரப்பில் கூட ஒரு சுணக்கம் காணப்பட்டது. இந்த கூட்டணி தேமுதிகவிடம் எந்த விதமான சாதகமான பதிலும் வரவில்லை என்று தமிழக பாரதிய ஜனதா தலைமையும் அதே போல மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தெரிவித்து வந்தார்கள். அதே போல கூட்டணி இல்லை என்றாலும் கூட நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தேமுதிகவுடன் கூட்டணிக்கு எந்த விதமான சாதகமான அம்சங்களும் இல்லை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இன்றைக்கு மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்ற போதும் கூட தேமுதிக உடனான அந்த கூட்டணி மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை முன்னெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு சொன்ன அந்த பதிலை வைத்து பார்க்கின்ற போது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட கடந்த முறை பிரகாஷ் ஜாவேத்கர் அவர்கள் சென்னை வந்தபோது திரு விஜயகாந்த் அவர்களை சந்திக்க முடியாமல் போனது. இருந்தாலும் கூட விஜயகாந்த் தரப்பில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, நான் நேரடியாக பிரதமர் மோடியோ அல்லது தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச விரும்புகிறேன், அவர்களிடம் என்னுடைய என்ன ஓட்டங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் என பிரகாஷ் ஜாவேத்கரிடம் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அவரும் அந்த விஜயகாந்தினுடைய கருத்தை தலைமைக்கு எடுத்து செல்வேன் என அவர் சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த நாட்களில் நமக்கு தெரிய வரும் இது தொடர்பாக என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று. நன்றி ஹனிகுமார். மத்திய பாரதிய ஜனதா தலைமை என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறது? தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடைபெறவில்லை என்று பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் மீதான பல்வேறு அடுத்த கட்ட தகவல்களை சொன்னீங்க. மீண்டும் இது குறித்த தகவலுக்கு தொடர்பு கொள்கிறோம். திவ்யானி, உங்களிடம். தேமுதிகவினர் டெல்லியில் முகாமிட்டு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செம்மன்.